இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதுவரைக்கும் நான் செய்யாத ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள் மோமோஸ் தான் செஞ்சேன். அதுக்கு இன்னைக்கு நான் வந்துட்டு கேரட், கேபேஜ் அப்புறம் கேப்சிகம்னு இந்த 3யும் வந்து சாப்பரில் போட்டு நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்படி இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சுடணும். ஸோ நான் இன்னைக்கு மைதா மாவில் தான் செஞ்சு பார்த்தேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு கோதுமை மாவில் கூட பண்ணலாம். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி உப்பு ஆயிலெலாம் விட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஆயில் விட்டு ஹீட் ஆனது வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டு கட் பண்ண அந்த வெஜிடபிள்ஸ் அப்புறம் உப்பு, ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு கிண்டி விட்டுட்டு ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு இடையிலேயே இந்த மோமோஸுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி வந்து ரெடி பண்ணுறதுக்கு தக்காளி, மிளகா வத்தல் போட்டு வேக வச்சு ஆறுனதும் ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சி அப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் விட்டதும் இந்த பேஸ்ட்டு கூடவே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், சீனி அப்புறமா லெமன் பிழிஞ்சு சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா மோமோஸ் சட்னி ரெடி ஆயிரும். இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. இந்த ஃபோல்டிங் மட்டும்தான் நல்லாவே வரல. நான் ஒரு ஷேப்பை ட்ரை பண்ணால் அது ஒரு ஷேப்பாக வந்துச்சு. ஷேப் சரியாக வரலன்னா என்ன, டேஸ்ட்டாவது நல்லா வரட்டும்ட்டு ஸ்டஃபிங் எல்லாம் ஃபில் பண்ணி வேக வச்சு எடுத்து அப்படியே சுட சுட இருக்க மோமோஸ் இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாகவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. டெக்ஸ்சர் மட்டும்தான் நான் நினச்ச மாதிரி வரல, பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு.